உலகெங்கும் வாழும் ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரண்ட பணியாக இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். குரு பெயர்ச்சி சிறப்புகளை பற்றி முதல்ல பார்ப்போம். குரு பெயர்ச்சினா என்ன, குரு பெயர்ச்சி என்ன ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னும் போது, குரு கால புருஷனுக்கு பாக்யாதிபதி. அப்போ ஒரு மக்களுக்கும் பாக்கியங்களை வாரி வழங்கக்கூடியவர் இந்த குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தனக்காரகன் அப்படின்னு சொல்லும்போது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு மாற்றத்தை, பண வருவாய்க்கு, அது சம்பந்தமான விஷயங்களுக்கு பெரிய அளவில் ஒரு பலனை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் சுப கிரகம், இயற்கை சுப கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சுப கிரகமாக இருக்கனால சுபமான விஷயங்கள் அனைத்து வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய திருமணம், குழந்தை பேர், உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, வண்டி வாங்கிறது, அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளுக்கான காரகர் இந்த குரு பகவான் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ராசிக்கு குரு பகவான் மாறும்போது நிறைய பலன்களை, நல்ல பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி பற்றி பிரபலமாக பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வரோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு வீடியோவில் பார்க்கலாம். மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திர அன்பர்கள். உங்கள் ராசிக்கே குரு பகவான் பயிற்சியாக போகிறார். வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி இந்த பயிற்சி இருக்குது. இந்த ராசிக்கு பயிற்சி ஆனோன்னா என்ன நடக்கும்னா, முதல்ல நீங்கள் பயிற்சி ஆகிடுவீங்க. இடமாற்றம் உறுதியாக உண்டு. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, அப்படி வாங்கி இடம் மாற்றம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை சார், நான் ஏற்கனவே வீடு வாங்கினதெல்லாம் சார் பிரச்சனையாக மாட்டிகிட்டு இருக்கேன், இடத்துல தான் சார் லாக் ஆகியிருக்கேன் அப்படின்னா, அந்த இடம் விற்கும். அந்த இடம் விற்கிறதன் மூலமாக, வீடு விற்கிறதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் குறையும். அதே போல் நீங்கள் வேறு ஒரு வீடு வாங்கிறதுக்கு, இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். இல்லை சார், நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வேலையை நீங்கள் இருக்கிற இடத்துலையே தேடாதீங்க. கொஞ்சம் தள்ளி, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தள்ளி தேடுங்க. கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை சார், நான் வெளியூர் போய் வேலை பார்க்கலான்னு நினைக்கிறேன், ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கு, எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறதுனா வெளியூர் போக சொல்கிறாங்க. கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீங்க. பெரிய லெவலில் வரக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பகவான் கொடுக்குறாருன்னு நினச்சிட்டு மாற்றிக்கங்க. சார், நான் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், நடக்குமானா கண்டிப்பாக இந்த மிதுன ராசி என்பதற்கு வெளிநாடு வாய்ப்பு உறுதியாக உண்டு. இந்த மிதுனம் அப்படின்னாவே காற்று ராசி. நீங்கள் பறக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. உறுதியாக வெளிநாடு போவீங்க. வெளிநாட்டில் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாட்டில் ஒரு ஆண் மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்காரு, கணவன் விட்டு பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவானுடைய பயிற்சி கொடுக்க போகுது. அதே போல் இந்த மிதுன ராசி என்பதற்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், நிறைய மிதுன ராசி என்பவர்கள் யூஎஸ்ஏலையும் ஆஸ்திரேலியாலையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு நிலைமை சரியில்லாமல் இருக்குது. சார், நான் இங்கேருந்து அனுப்பிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது, வீசா முடிஞ்சிருமோ தொல்லையாக இருக்குது, நான் படிக்க வந்தேன் எனக்கு வேலை கிடைக்கல, நான் இங்கே வேலைக்காக வந்தேன் நல்லா தான் இருந்தேன், இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமாக வேலையில் சிறப்பாக இல்லை, கம்பெனியை மூடிட்டாங்க, வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சந்திச்சிட்ருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு உறுதியாக ஒரு இடம் மாற்றம், அங்கேயே ஒரு ஸ்டேட் மாறிப்போங்க, வேறு ஏதாவது கண்ட்ரி மாறிப்போங்க, அதற்கான வாய்ப்புகள் உண்டு, சாத்தியக்கூறுகள் உண்டு. சார், நான் வீடெல்லாம் வாங்கி செட்டில் ஆகிட்டேன் சார், இதுக்கப்புறம் எங்கே மாறுறதுன்னா அதை வாடகை விட்டு வெளியில் போகிறது ரொம்ப சிறப்பு, நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துல விடுறதுனால கண்டிப்பாக குழந்தை இல்லாதவர்களுக்கு, மிதுன ராசியில் வரக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், இந்த திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் எப்போவுமே வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் இந்த மிதுன ராசியில் வரக்கூடிய குரு பகவான் தன்னுடைய வீடான 7ஆம் இடத்தையே பார்க்குறார். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பார்வை, 7ஆம் இடத்து பார்வை. அந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, முதல்ல கடன் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு. நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, வரக்கூடிய மனைவி அப்படி இருக்கணும், வரக்கூடிய கணவர் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே வந்திருப்பீங்க. இப்போ 30 வயசு ஆகிடுச்சு, 35 வயசு ஆகிடுச்சு சார், பையன் கிடைக்க மாட்டேங்குது, பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள். ஆனால் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உறுதியாக உங்களுக்கு திருமண யோகம் உண்டு. அதற்கான முயற்சிகளை பண்ணுங்கள். கொஞ்சம் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிட்டு பார்க்கறது ரொம்ப சிறப்பு. அதே போல் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் நிறைய சண்டைகள், சச்சரவுகள்னால பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். முதல்ல சொன்ன மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். அந்த எதிர்பார்ப்பு இருந்ததுனால
அதில் ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகி சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு, திருமணமாகி டைவர்ஸ்லாம் ஆனவங்களுக்கு மறு திருமண வாய்ப்புகளும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக இருக்கும். குரு பார்வை 9ஆம் இடத்துல விடுறதுனால பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பது சிறப்பு. காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான பாக்கியங்கள் நடக்கும். முதல்ல வந்து நல்லா படிப்பீங்க, நல்ல மார்க் வாங்குவீங்க, நல்ல வேலைக்கு போவீங்க, சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு வரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வீடு இல்லாதவங்க, வண்டி வாகனம் இல்லாதவங்க, அது கூட வாங்க முடியல சார், ஒரு காக்காணி நிலம் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு சென்ட் இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் வாங்க முடியாமல் வாழ்க்கை போயிருமோன்னு பயமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக இடம், வண்டி, வாகன யோகத்தை கொடுக்காமல் போகாது. முக்கியமாக இந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கறது பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு என்ன ஆகும்னா, குடும்பத்தில் சண்டை எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சண்டை எதனால் வரும்னா, நீங்கள் ரொம்ப புத்திசாலின்னு எல்லோரும் நினச்சிப்பாங்க. அதனால் உங்களுக்கு ஏதாவது சொத்து கொடுக்கறதில்ல, ஒரு இடம் கொடுக்கறதில்ல எப்போவுமே அதில் ஒரு குறைபாடு இருக்கும். அதனால் நீங்களும் ஃபைட் பண்ணுவீங்க. அதனால் பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே விலகி பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லை அதற்கான பணம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இல்லை பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டியே தீர்வுன்னு நினைக்கக்கூடியவர்கள் மிதுனராசி என்பவர்கள் கண்டிப்பாக பூர்வீகத்தில் ஒரு இடமாவது வாங்காமல் கண்டிப்பாக போக மாட்டீங்க. சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டு. ரொம்ப முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள்லேருந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கும். அது நோயாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், எதிரி தொந்தரவுகளாக இருக்கலாம், இல்லை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளாக இருக்கலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த குரு 7ஆம் இடத்தை பார்ப்பது என்னன்னா, உங்களுடைய எதிரிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும், அதனால் உங்களுடைய தொல்லை கொடுக்கறத நிப்பாட்டிடுவாங்க. கடனுடைய அளவு குறையும், உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். என்ன ஒரே ஒரு விஷயம், இந்த மிதுன ராசி என்பதற்கு ராசியிலேயே சந்திரன் வருது, ஒரு அவமானத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஒரு இடமாற்றம் பண்ணிக்கிட்டிங்கன்னா சிறப்பாக வாழக்கூடிய ஒரு பயிற்சி பலனாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் 51 பக்கம் வேணும் அப்படின்னா அதில் பலன்கள் வராது. நோட்டு புத்தகத்தில் எழுதுனா மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுக்குறோம். அது வெறும் 500 தான் சார்ஜ் பண்ணுறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்குறது, அதுக்கப்புறம் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.